மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் வெள்ளிக்கிழமை பிரம்மாண்டமான முறையில் நடக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகிறார். 2026 சட்டசபை தேர்தலுக்கான தனது முதல் பிரச்சாரத்தை இங்கிருந்துதான் மோடி துவங்குகிறார். இந்த கூட்டத்துக்கு முன்பு எப்படியாவது கூட்டணி கட்சிகளை இறுதி செய்துவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதாவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னையில் முகாமிட்டுள்ளார். நுங்கம்பாக்கத்தில் அவர் தங்கியிருக்கும் ஸ்டார் ஹோட்டலுக்கு வருகை தந்த அமமுக பொதுச் செயலாளர் பியூஷ் கோயலை சந்தித்து மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தார். அதுவரை எலியும் பூனையுமாக இருந்த இபிஎஸ், தினகரன் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அறிக்கை வெளியிட்டனர். இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தினகரன் வருகை மூலம் என்டிஏ கூட்டணி மேலும் பலமடைந்திருப்பதாக பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறி வருகின்றனர். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அணியில் இருந்த வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர்ந்தார். ஏற்கனவே அவரது டீமில் இருந்த மனோஜ் பாண்டியனும் தனது எம்எல்ஏ பதவியை ரிசைன் செய்துவிட்டு திமுகவில் ஐக்கியமாகியிருந்தார். ஓபிஎஸ் கூடாரமே காலியாகிவிட்டது. இனி அவர் என்ன செய்ய போகிறாரோ என்ற கேள்வி எழுந்தது. அவர் திமுகவில் சேர்வாரா அல்லது தினகரன் போல் பாரதிய ஜனதா ஆதரவுடன் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு திரும்புவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் மகனும் தேனி தொகுதி முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் திடீரென பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில் இதுவரை ஓபிஎஸ்க்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை. பாரதிய ஜனதா மேலிடமும் ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்ளவில்லை என்று அரசியல் ஆர்வலர்கள் பேசி வந்தனர். இப்படி ஒரு சூழலில் தமிழக பாரதிய ஜனதா பொறுப்பாளரை ஓபிஎஸ் மகன் சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ என்டிஏவில் சேர்ப்பது பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது பற்றி உடனடியாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. மோடி வருவதற்கு முன்பு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இணையக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா மேலிடம் அழைக்கவில்லை என்றால் தனது நிலைப்பாட்டை ஓபிஎஸ் அறிவிப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.